விசித்திர நோயால் பாதிக்கப்பட்ட விஜய் மனைவி சங்கீதா அதிர்ச்சியில் தமிழ் சினிமா திரையுலகம். குடும்பத்தினர்கள் சொன்ன அந்த ஒரு பரபரப்பு தகவல் மிகப்பெரிய ஒரு துயரத்தை போய் ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகராக இருந்து இப்போ அரசியல்ல களமிறங்கியிருக்காரு நடிகர் விஜய் அவர்கள். விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் சின்ன வயசுல எப்படியாவது நடிகர் ஆகணும் அப்படிங்கிறது தன்னுடைய ஆசைன்னு தன் அப்பாவான சந்திரசேகர்கிட்ட சொல்லி அதன் மூலயமா ஹீரோவா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாரு. அதன் பிறகு நிறைய கஷ்டப்பட்டு இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய உச்சம் பெற்ற ஒரு நடிகரா உயர்ந்து நிற்கிறாரு. அப்படியாப்பட்ட நடிகர் விஜய் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் 70 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. இப்படி சினிமாவில் ஒரு உச்சத்துல போயிட்டு இருக்கும்போது எனக்கு இனிமே சினிமா வேணாம் அப்படின்னு அரசியல்ல களமிறங்கினாரு. அப்படி அரசியல்ல களமிறங்கும் போதே தனது குடும்பத்துக்கும் அவருக்கும் நிறைய பிரச்சனை. குறிப்பா மனைவி சங்கீதா அது நமக்கு தேவையில்லாத வேலை, அது செட் ஆகாது வேணான்னு சொல்லி பல முறை தடுத்திருக்காங்க. அதுல ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால விஜய் சங்கீதா விட்டு பிரிஞ்சுட்டாரு. சங்கீதாவும் கோவப்பட்டு தனது அம்மா வீடான லண்டனுக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் இதுக்கு யார் எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி என்னோட முடிவுல நான் தெளிவா இருக்கேன். ஸோ என்னால இது பின்வாங்க முடியாது அப்படின்னு தொடர்ந்து அரசியல்ல அவருடைய வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்காரு. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட விஜய் போட்டியிட போறதாவும் அறிவிச்சிட்டாரு. இப்படி ஒரு பக்கம் விஜய் தனது அரசியல் வேலைகளை ரொம்ப மும்முரமா ஈடுபட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் விஜயுடைய மனைவி எப்படியாவது விஜயை சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சய் அவர் இப்போ படம் இயக்கிட்டு இருக்காரு. அவங்களுடைய மகள் அவங்க ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்காங்க. இப்படி தனது குடும்பத்தை பத்தி கடந்த ஒரு வருடமா எதை பத்தியுமே கவலைப்படாம விஜய் அரசியல் மட்டும்தான் முக்கியம், மக்களுக்கு நல்லது படுறது நல்லதுதான் வேணான்னு சொல்ல, ஆனா குடும்பத்தை விட்டுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு என்ன ஒரு அவசியம் இருக்கு அப்படின்னு சங்கீதா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சங்கீதாவுடைய அம்மா அப்பா அப்புறம் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே அடிக்கடி சங்கீதாட்ட கேட்கிற ஒரே கேள்வி, நீ விஜய காதலிச்சு திரும்ப பண்ணிக்கிட்ட, அப்படி இருக்கும்போது விஜய் உன் பேச்சை கேட்காம இப்படி பண்றதெல்லாம் சரியா? அப்போ நீ என்ன குடும்பம் எடுத்திருப்ப இத்தனை வருஷமா? உன்னுடைய குடும்பம் நடத்துனதே சரியில்லை, இல்லைன்னா உன்னுடைய கணவர் உன் பேச்சை மீறி இப்படிலாம் பண்ணுவாரா? நீ இங்க எத்தனை வருஷம் ஆக போகுது? 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் உனக்கு கால் பண்ணி பேசல, உன்னை பார்க்கல, இவ்வளோ அலட்சியமா இருக்காரு அப்படின்னு எல்லாருமே சங்கீதாவை குற்றம் சாட்டியிருக்காங்க. ஏற்கனவே சங்கீதாவுக்கு எப்போ விஜய் விட்டு பிரிஞ்சு போனாங்களோ அப்பவே சுகர் பிரஷர்னு நிறைய உடம்புல பிரச்சனைகளும் ஆரம்பிச்சிச்சு. அதன் காரணமா அடிக்கடி சிகிச்சை பெற்று மாத்திரைகள் எடுத்து வந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்போ கொஞ்ச நாளா கரூர்ல விஜய்க்கு எதிராக ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுல விஜய எல்லாருமே குற்றம் சாட்டினாங்க. விஜய் ஒரு மிகப்பெரிய கொலைகாரன் அப்படின்லாம் கூட இதெல்லாம் சொன்னாங்க. இது எல்லாமே சங்கீதாவுக்கு பயங்கர மன உளைச்சலை அதிகப்படுத்தியிருக்கு. இப்படி நல்லா அந்த பேரை கெடுத்துக்கிட்டு இப்படி இத்தனை பேருடைய இறப்புக்கும் ஒரு விதத்துல இவரும் காரணமா அமைச்சிட்டாரே அப்படின்னு சங்கீதா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி எந்த நேரம் பார்த்தாலும் விஜயோடைய ஒவ்வொரு செய்தியும் கேட்டு கேட்டு விஜய்க்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, அவரு பயங்கர ஒரு ஆபத்துல வர இருக்காரு அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணி மன உளைச்சலுக்கு உள்ளான சங்கீதாவுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. அதன் காரணமா அவங்கள மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அப்படி அனுமதிக்கப்பட்ட சங்கீதாவுக்கு மருத்துவர்கள் செக் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு ஒரு விசித்திரமான நோய் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னும், அந்த நோயோட தாக்கத்தினாலதான் அவங்களுக்கு இப்போ உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நோயை குணப்படுத்துறதுக்கோ கட்டுப்படுத்துறதுக்கோ இந்தியாவில் இல்ல வெளிநாடுகளிலேயே மருந்து கிடையாது. ஆனா இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும் தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு மருத்துவ வைத்தியசாலையில மருந்துகள் இருக்கு. நீங்க உடனடியாக அங்க புறப்பட்டு போனா மட்டும்தான் இதை கட்டுப்படுத்த முடியும், இல்லைன்னா உடம்பு ஃபுல்லா பரவிடுச்சுன்னா உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு மருத்துவர்கள் கை வச்சிருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில அவங்களை இப்போ அங்க கொண்டு போறதா அவங்க குடும்பத்தினர்கள் முடிவு பண்ணியிருக்காங்களாம். இந்த செய்தி சற்று முன் இணையத்தை வெளியாகி ரசிகர்கள் மத்தியிலையும் தமிழக மக்கள் மத்தியிலையும் உச்சக்கட்ட ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு.